ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிட்னி பீன்ஸ் கபாப் சப்பாத்தி ரோல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டிஷ் தான், ஆனால் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி நான் சப்பாத்திக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதனால் இது தனியாக எதுவும் நான் சொல்லலை. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நெய் விட்டுக்குங்க, அப்படி இல்லைன்னா ஆயில் விட்டுக்குங்க, நார்மல் குக்கிங் ஆயில். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பசங்க. பிசைஞ்சிட்டு எண்ணெய் தடவி மூடி வச்சிடுறேன். நம்ம கிட்னி பீன்ஸ் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, கிட்னி பீன்ஸ் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். தண்ணி இல்லாமல் இருக்கணும். தண்ணி இல்லாமல் இதை இப்போ அரைச்சிப்போம். நம்ம கிட்னி பீன்ஸ் கபாப் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் வந்து அரைச்சிப்போம். இதுமாதிரி இதோட டேஸ்ட் வந்து அப்படியே வந்து அந்த நான்வெஜ்ஜோட ஃப்ளேவர் அப்படியே கொடுக்கும். இது நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, நல்லா மாவு மாதிரி. இது வந்து இந்த பருப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கபாப் பண்ணுறப்ப இது பண்ணி ரோல் பண்ணி வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த ரோல் வந்து உடஞ்சிரும். அதனால் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சோண்டு வச்சுட்டேன். கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளோரு இது வந்து இதால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதாவது இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டு, அதனால் வந்து 1 போட்டுக்கிறேன். 1 அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வந்து நம்ம வந்து அந்த உருட்டி வைக்கிறப்ப வந்து அந்த பைண்டிங் வந்து நல்லா வரணும்ல, பிரிஞ்சு போயிடக்கூடாதுல எண்ணெயில். அதனால தான் நான் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேன். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து டோட்டலாக வந்து இந்த ஸ்பூனால் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் 2.5 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் இதால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச். சாட் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதான் அந்த புளிப்பு கொடுக்கும். இல்லை லெமன் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. இப்போ வந்து இந்த கிட்னி பீன்ஸ் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சேன். ஸோ மற்ற எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நீங்கள் அரைக்கிறப்ப வந்து அரைப்படணுங்கிறதுக்காண்டி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஊற்றிக்குங்க. டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது, காரமும் கரெக்டாக இருக்குது. கையில் வந்து லைட்டாக அந்த மாதிரி வந்து
ஆயில் வந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் எடுத்து இது பண்ணுறப்ப கரெக்டாக வரும். ரோல் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிப்போம். எனக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதை கட்லெட் மாதிரி கூட செஞ்சு மதியம் லஞ்சோடையோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியோ செஞ்சு சாப்பிட்லாம். எனக்கு இது போதும். இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து இது பண்ணிப்போம். ஏன்னா உள்ளெல்லாம் வந்து குக் ஆகணும்ல. இல்லைன்னா நடுப்புற வந்து நீங்கள் வந்து அந்த ஏதாச்சும் ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்து அதில் கூட ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நடுப்புற வந்து கேப் இருக்கும். இப்போ இது தோசைக்கல்ல வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். எல்லாருமே வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஒரு ப்ரௌன் கலரில் 2 சைடும் ப்ரௌன் கலரில் வர மாதிரி எல்லா சைடும் ஈவனாக குக் பண்ணி எடுத்துப்போம். இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியான உங்களுக்கு ஒரு டிஷ்ஷு. அது மாதிரி சப்பாத்தியில் வந்து இது ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேறு எதுவுமே நம்ம வைக்க வேண்டியது கிடையாது. டொமேட்டோ கெச்சப் மட்டும் இருந்தால் கூட வச்சுக்கிட்டு சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நம்ம சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குக் ஆகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம சப்பாத்தி எல்லாத்தையும் தேய்ச்சிடுவோம். ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. இது உள்ள ரோல் நம்ம வைக்கிறனால கொஞ்சம் பெருசாக போட்டுப்போம். இது வந்து பையனுக்கு, அதனால் வந்து சின்னதாக போட்டிருப்பேன். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுப்போம். அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச அந்த கிட்னி பீன்ஸ் கபாப் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதிலே சப்பாத்தி போட்டுடலாம்.
மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். சரி, இந்த மாதிரி இதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு டொமேட்டோ பிடிக்குன்னா டொமேட்டோ வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு ஆனியன், இதில் கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப், இது நல்லா ரோல் பண்ணிடுங்க. சிம்பிளாக டேஸ்டியான ஒரு வெஜ் கபாப் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.